கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, இந்த நாளும் கூட உங்களோடு கூட இயேசுவின் மீதான நாமத்துல இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை நமக்கு வருகிற வாக்குத்தத்தம் எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களாலே கூடாது என்றார். அதுக்கு முன்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னா, நம்ம 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி தான் அந்த வசனம் கடைசியாக முடியும் பொழுது இவ்வாறாக முடிகிறது. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்றார். என்ன அப்படின்னா, ஒரு கிரேக்க கதை ஆசிரியர், அவர் பேர் என்னன்னா ஏசோப். அவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கற்பனை கதையை எழுத ஆரம்பிச்சாரு. ஏன் வௌவால்கள் இரவுல மாத்திரம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு கதையை எழுதினாராம். அந்த கதை என்ன எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் இடையே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சண்டை ஏற்பட்டுச்சு, அல்லது ஒரு யுத்தம் நடக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த காலகட்டங்களில் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, வௌவால் என்ன செய்யுமா, பறவைகள் நல்லா ஜெயிக்கிற மாதிரி இருந்துச்சு, சண்டையில போட்டியில இவங்க விழுற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, வௌவால் அப்படியே பறந்து போய் பறவை கிட்ட நிற்குமா. அப்போ பறவை பார்க்கும்போது சொல்ல, நானும் உங்க இனம்தான், நான் என்னது பாருங்க உங்களை மாதிரியே பறக்கிறேன் அப்படின்னு சொல்லி வௌவால் அவங்க கிட்ட போய் நிற்குமா. அப்படி நடந்து போயிடுச்சு. நாட்கள் போனது. திருப்பி மிருகங்கள் என்ன செய்யும், வெற்றி பெறும்பொழுது பார்த்தீங்கன்னா பறவைகளோடு மிருகங்கள் அதிகமாக வெற்றி வகை சூடுவாங்க. அப்போ என்ன செய்யுமா, அந்த மிருகங்களோட கூட என்ன செய்வோம், மெதுவாக அப்படியே நடந்து போவோம். அவங்க அதை பார்த்தோன்னு சொல்ல, ஆமாம் நான் பறவை இல்லை, நான் உங்களை மாதிரி ஒரு விலங்கு தான், நான் நடக்கிறேன் பாருங்க, உங்களை மாதிரி நடந்து வரேன் பாருங்க அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்படியே அது பல நாட்கள் பண்ணிட்டு இருந்தது. இதை ஒருத்தர் நோட் பண்ணி ஒரு மிருகம் என்ன செஞ்சுன்னா, நீ நேற்று பறவைன்னு சொல்லி அந்த பக்கம் இருந்ததை நான் பார்த்தேனே அப்படின்னு சொல்லி, அப்போதான் பறவையும் சரி மிருகங்களும் செஞ்சு 2 பேரும் சேர்ந்து என்ன செஞ்சா, வௌவாலுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்களாம். அது என்ன பனிஷ்மெண்ட்னா, நீங்கள் என்ன செய்யணும், இனிமேல் நாங்கள் வருகிறப்ப அல்லது நாங்கள் பறக்கிறப்ப நீ என்ன செய்யக்கூடாது, பறக்கக்கூடாது, இல்லை நாங்கள் நடக்கிறப்ப நீ நடக்கக்கூடாது, இனி இரவில் தான் என்ன செய்யணும், வெளியே வரணும், எங்கள் கண்ணு முன்னாடியே நீ தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செஞ்சாங்களாம், அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அந்த கதை இவ்வாறாக முடிகிறது. இந்த வௌவால் எல்லாரையும் திருப்திப்படுத்தணும், எல்லாரோட கூட இருக்கணும், அதுக்கு என்ன ஆசை, மிருகம் கூட இருக்கணும், பறவைகளோட கூட இருக்கணும், 2 ஆசைப்பட்டுச்சு. அப்படி திருப்தி பண்ண முடியுமா, முடியாது. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என்ன செய்ய முடியாது, தேவனுக்கும் உலக பொருளுக்கு நம்மளால ஊழியம் செய்ய முடியாது. அப்போ நம்ம என்ன செய்வோமா, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா, 2 எஜமானுக்கு வேலை செஞ்சால் ஒரு எஜமான நேசிப்போம், இன்னொரு எஜமானே நம்ம அற்பமாக எண்ணுவோம். அதே போல தான் நம்ம என்ன செய்யணும், உலக பொருளையும் வச்சுக்கிறோம், ஆசைப்படுறோம், பரலோகத்து காரியங்களையும் நம்ம. இப்போ நம்ம 2 பேருக்கும் என்ன செய்ய முடியாது, ஈக்குவலாக ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணுமா, இந்த அழிந்து போகிற இந்த உலகத்துக்கு பின்வாக போவதை காட்டிலும் தேவனோடு கூட இருந்து தேவன் நமக்கு காட்டின வழியில் நடப்போம் அப்படின்னு சொன்னால், அவர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணி சென்றது போல, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், நான் போய் உங்களுக்காக என்ன செய்கிறேன், ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்தி அது பின்பு நான் உங்களை என்ன செய்வேன், என்னோட கூட்டி கொண்டு போவேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். இப்பேற்பட்ட வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிற நம்ம நம்பி இருப்போம் அப்படின்னு சொன்னால், நம்ம என்ன செய்ய மாட்டோமா, அன்று அற்பமாக எண்ணப்படுகிற காரியங்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க மாட்டோம். நம்ம என்ன செய்வோமா, பரலோக நித்திய வாழ்விற்காக ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிற கண்ணீர் இல்லாத நாடு, கவலை இல்லாத நாடு, அங்கே இருக்க போகிற கண்ணீர் இல்லை, உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படலாம் சொல்லியிருக்கிறாரு. அந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்வோமா, நம்முடைய பிரயாசம் அங்கு செல்வதற்காக இருக்கும். இல்லைன்னா எப்படி இருப்போம், இங்கேயும் இல்லாமல் அங்கேயும் இல்லாமல், 2மே நமக்கு இந்த உலகத்துலேயும் சந்தோஷம் இல்லாமல் பரலோகம் நமக்கு கிடைக்காம போயிடும். அதனால் ஒருத்தருக்காக நம்ம ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது யார், நமக்காக ஜீவன் கொடுத்தவர், அவர் நம்மை விசாரிக்கிறவராக இருக்கிறார், அவர் நம்மை பாதுகாக்கிறாரு, சரிங்களா. அதனால் அவரை நம்ம நம்பி இருப்போம். அவர் நம்மை என்ன செய்வார், எல்லா நல்வழிகளிலும் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மை நடத்துவார். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை, உங்களை உறங்காமலும் தூங்காமலும் அவர் நம்மை காக்கிறார், நம்முடைய போக்கிலும் வரத்தில் நம்மை காக்கிறார். அப்பேற்பட்ட தேவன் நம்ம பற்றிக்கொள்ளும். உலக பொருளுக்காக நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நம்முடைய தேவனை விட்டு பின்வாங்கிடாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, அவனுடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, உலக பொருளுக்கும் தேவனுக்கும் எங்களால் ஊழியம் செய்யக்கூடாது, முடியாதே என்று சொல்லி வாக்குத்தத்தத்துக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் இன்று உம்மை தெரிந்து கொள்ளவும், உம்மை பற்றி கொள்ளவும்,
ஒருவருக்கே நாங்கள் எங்கள் ஆராதனை செலுத்தத்தக்கதாக நீங்கள் கிருபை செய்யுங்க. இந்த அண்ட சராசரத்தை படைத்த வல்லவர் நீரே ஆண்டவரே. நீரே எங்கள் சிருஷ்டி கர்த்தர் சாமி. நீர் எங்களுடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறீர். எல்லாவற்றையும் செய்ய நீர் வல்லவராயிருக்கிறீர். எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய அன்பு பெரியது ஆண்டவரே. உடைய இரக்கம் பெரியது, உடைய தயவு பெரியது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களை மன்னித்து எங்களை பாதுகாத்து எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்ல சுகம் பலன் ஜீவனை கட்டளையிடுகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் எங்களை எழுப்புகிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருந்து அவளை வழி நடத்துங்க, அவளை ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்தித்தரலுங்க, சமாதானத்தை கட்டளையிடுங்க. தேவன் எனக்கு போதுமானவராக இருந்தார் என்று சொல்லி தங்களுடைய சக மனிதர்களோடு அதை பகிர்ந்து கொள்ள நீ அவர்களுக்கு பலத்தையும் கிருபையும் தர வேண்டுமாய் கெஞ்சி கொண்டாடுகிறோம். என்னுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மீறுதல்கள் எல்லாவற்றையும் ஒரு விசை கூட மன்னித்து இந்த ராஜ்யம் வருவதை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா. எங்களுக்காக கல்வாரி சிலையில் பாடுபட்டு மனித ரட்சகர் மீட்பெருமான இயேசுவின் புண்ணிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.